ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசிக்கு 10ல் இருந்த சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரார். குருமனையில சனி வர்றதுன்றது ஒரு மிகச்சிறந்த நல்ல விஷயம் தான். அதுவும் உச்சம் பெற்ற குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால அந்த சனி பகவானுடைய தாக்கம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களைத்தான் தரும். குறிப்பா சொல்லும் பொழுது 10வது வீடுன்றது ஒரு ஜாதகனுக்கு ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தினுடைய பட்டத்தையும் பதவியையும் பெயர் புகழ குறிக்கிறது அந்த ரிஷபராசிக்கு. அதுதான் இந்த ரிஷபராசிக்கு 10ல் இருக்கக்கூடிய சனி ராகுவும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பக்கத்துல பல்வேறு விதமான அலைச்சல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சனி மட்டுமே தனித்து இருக்கும் பொழுது ரிஷபராசிக்கு நல்லா இருந்துச்சு. இந்த ராகு போன ஏப்ரல் 21ஆம் தேதி டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட இந்த ஒரு வருட காலம் என்பது எதிலையும் ஒரு தெளிவு, சந்தோஷம், நிம்மதி, அமைதி அப்படின்றது வேலையிலேயோ தொழிலையோ பண விஷயத்திலேயோ பெரிதளவில் இருக்கக்கூடிய சூழலை கொடுக்காது. கடன் வாங்காத ரிஷபராசிக்காரர்கள் பல பேர் கடன் வாங்கி செலவு பண்ண நாட்கள் உண்டு. அதே மாதிரி பல விஷயங்கள்ல பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தவங்க உண்டு, அல்லது பல விஷயங்கள்ல தேவையில்லாத செலவுகளை செஞ்சவங்களும் உண்டு. இன்னும் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் புலம்பி இருப்பீங்க, என்னடா இது நம்ம நல்லது செஞ்சு கூட சாமி நமக்கு நல்லது செய்யலையே அப்படின்லாம் புலம்பி இருப்பீங்க. பட் கவலைப்பட வேணாம், உங்களுடைய ஜீவன கர்மஸ்தானத்திலிருந்து 10ல் இருந்த சனி விலகிறார். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, போன 2.5 வருஷம் முழுக்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சாப்பாடு கூட சந்தோஷமா நிம்மதியா பல ரிஷபராசிக்காரர்கள் வேலைக்கு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க.